பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பொதுவாக முகவுரை, விளக்க உரை, முடிவுரை, தெளிவுரை என்றெல்லாம் நீங்கள் பலது கேட்டிருப்பீர்கள். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஞாபக உரை என்று உரை இன்று முதலாக நீங்கள் கேட்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவன் செய்ததான நன்மைகளை நினைக்கிற பொழுது, ஞாபகத்திலே கொண்டு வருகிற பொழுது, அது அற்புதம், அது ஆச்சரியம், சொல்லி மிகையாகாது. 1998 ஆண்டில் துவங்கிய தேவனுடைய பணி என்று சொல்வது கண்ணீரும் கஷ்டங்களும் சவால்களும் பஞ்சங்களும் பசியும் பட்டினியும் என்பவைகளுமாய்த்தான் இருந்தது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஏகனத்தியானந்த சக்கராதிபதி, சதா காலமும் நம்மை நடத்துகிற தேவன், கணிசமாய் மெச்சமாய் நம்மை இத்தனை ஆண்டுகளும் நடத்தி கொண்டு வந்து ஆச்சரியமான பொலிவோடும் அலங்காரத்தோடும் தேவ சமூகத்தில் ஊரெல்லாம் உலகெல்லாம் திருச்சபைகள் எல்லாம் நம்மை மாதிரிகளாக மாற்றி, பல கர்த்தருடைய மனிதர்கள், தேவனுடைய பணியாளர்கள், தேவனுடைய பணி செய்தால் இப்படிதான் செய்ய வேண்டும் என்ற ஒரு அச்சடையாளமாக கர்த்தர் நம்ம நிறுத்தி வச்சிருக்கிறார்னு சொன்னார். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆயிற்று. ஆமென். இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பங்கள் என்று சொல்லுகிற நேரத்தில், இந்த ஊழியத்தை துவங்குகிற பொழுது வேதாகம கலாசாலையில் அறிவில்லாத எனக்கு, சாமர்த்தியமற்ற சிறியவனாகிய அடியவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உரிய விருப்பம் என்பதிலே சற்றும் மனமில்லாத இந்த சிறியவனுக்கு தேவன் காண்பித்ததான ஒரு கருணை, அதனால இந்த நாகர்கோயில் பட்டணத்தில் தேவனுடைய பணிக்காக புறப்பட வேண்டியது ஆயிற்று. தேவனுடைய பணி செய்ய வேண்டும் என்றோ, சபை ஊழியத்தை செய்யணுன்றதோ அப்படின்ற விருப்பத்தினால் அல்ல இந்த ஊழியம் துவங்கப்பட்டது. ஊழியம் செய்ய வேண்டும், சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்றும் இந்த ஊழியம் துவங்கப்படவும் இல்லை. ஒரு சகோதரியினுடைய விடுதலைக்காக வேண்டி, கிறிஸ்து இயேசுவின் ரட்சிப்புக்கு பிற்பாடு தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு போனா கஷ்டம் அனுபவிக்க வேண்டும், பல பாடுகள், பல நிந்தைகள், அவமானங்கள் உண்டு. அதனால என்ன வேலை செஞ்சாலும் சரி, கொத்தனார் வேலை கூட செய்யலாம், தச்சனார் வேலை வேணா செய்யலாம், ஆனால் ஊழியத்தை மாத்திரம் செய்யக்கூடாது அப்படின்ற சிந்தையில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். அந்த காலத்தில் தான் தேவன் கொடுத்த அபிஷேகம், மறைந்து கிடந்த அபிஷேகம், தேவன் கொடுத்திருக்கிற மாட்சிமை. தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய அன்பு தகப்பனுக்கும் தாய்க்கும் இரண்டாவது மகனாக பிறந்தவன். ஆனால் குடும்பத்துக்கு உதவாதவன் அப்படின்ற நிலையில் அருமையான பரிசுத்தவான்களுக்கு இடையூறாக இருந்தவன். ஒரு நல்ல பரிசுத்தமான குடும்பத்துக்கு இப்படி ஒரு தீங்காக பிறந்தவனான்ற நிலையில் நின்றவன். ஆனால் பரலோகம் அதிகமாய் விரும்பினபடியினாலே
எண்ணிப்பாராத ஒரு ரட்சிப்பை கர்த்தர் வாழ்க்கையில் அனுமதிச்சார். அந்த ரட்சிப்புக்கு பிற்பாடு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு உயரிய அபிஷேகம். தேவனுடைய பிள்ளைகளே, எங்க அப்பா நித்திய ராஜ்யத்தில் இருக்கார். நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். ஊழியத்துக்கு வருவான், ஊழியம் செய்வான், நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். அப்படி ஒரு பொல்லாதவன். அப்படின்ற நிலையில் இருந்தும் கூட கர்த்தர் தேடி நாடி அவருடைய உன்னதமான மகத்துவத்திற்காக ஆண்டவர் தன்னண்டை பிரித்தெடுத்து தன்னுடைய அற்புதமான மாட்சிமை உள்ள இரத்தத்தினால் தந்த ஒரு பெரிய சுவையானது இந்த பட்டணத்திலே விதைக்கப்பட வேண்டியதாயிற்று. அவ்விதமாய் ஒரு சகோதரனுடைய விடுதலைக்காய் புறப்பட்டு வந்து பாஸ்டர் செல்வராஜ் அவர்கள் அழைச்சிட்டு வந்த நேரம் எனக்கு தெரியுது. அப்போது என்னுடைய தகப்பனார் எந்த டிஸ்ட்ரிக்டினுடைய சூப்பரண்டாக இருந்தார். இவெல்லாம் ஊழியம் செய்து அப்படின்றத அப்படி ஒரு ராகமாக இழுத்து தான் சொன்னாங்க. ஏன்னா அப்படி ஊழியம் செய்யக்கூடிய நிலையில் ஒன்றும் இல்லை. ஆயினும் கர்த்தருடைய பாசமும் நேசமும் பரிவும், என்னுடைய தகப்பன் தாயினுடைய கண்ணீர், உபவாசம், வேண்டுதல், தேவ சமூகத்தில் அவர்கள் வைத்ததான நம்பிக்கை, அவர்கள் பட்ட பாடுகள், தியாகங்கள், அவர்கள் தேவ சமூகத்தில் காண்பித்த உண்மை, தேவ சமூகத்தோடு வைத்திருந்ததான பிடிவாதமான தீர்மானங்கள், தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியங்கள், இவைகளெல்லாம் ஒரு ஊழியனாக என்னை உருவாக்கிற்று. என்னுடைய சாமர்த்தியத்தில் இந்த ஊழியத்துக்கு வரவே இல்லை. தேவ கிருபையால் இன்றும் இந்த மேடைக்கு வர வேண்டும் என்றால் ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் இருதயத்தில். அப்படி ஒரு அச்சப்படுகிற ஊழியனாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதிலே மனதார கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த ஞாபக உரையிலே எழுதப்பட்டதான எல்லா ஊழியத்தினுடைய மெச்சமான பகுதிகளும் தேவனுடைய ஆவியானவர் தான் சிறப்புற செய்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய தயவை நினைக்கிற பொழுது, தேவனுடைய இரக்கத்தை நினைக்கிற பொழுது, கர்த்தருடைய ஆச்சரியமான செயலை பார்க்கிற பொழுது எத்தனை 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 கோடி நன்றி சொன்னாலும் மிகையாகாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கம்பீரமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு மகிமையாய் ஆச்சரியமாய் ஒரு திரளான ஜன சமூகத்தோட கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய பெரிய சிலாக்கியம். ஆமென் சொல்லுங்க. தேவ தயவினால் தான், தேவனுடைய அன்பினாலே தான் இந்த ஊழியத்தை நம்ம செஞ்சு வருகிறோம். ஒரு பெரிய மகிமையான ஆசீர்வாதமான அடுத்த கட்ட நிலைக்கு 2026 ஆண்டிலே நம்மை கர்த்தர் அழைத்து கொண்டு போவதற்காக அடிப்படையாக சிற்சில காரியங்களை ஆண்டவர் செஞ்சிருக்கிறத பார்க்கும் பொழுது அதுவும் மறுக்கவும் மறக்கவும் முடியாதவைகளாகவே இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆகவே ஞாபக உரையில் சொல்லப்பட்டபடி தெய்வம் செஞ்ச எல்லாவற்றையும் கொஞ்சம் 5 நிமிஷம் நம்ம நினைச்சு கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லணும். சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சிருக்கிறார்னு சொன்னால், நம்முடைய குடும்பங்களில் இதை செய்திருக்கிறார் என்றால், நம்முடைய சபையை ஒரு தோட்டமாக வச்சிருக்கிறார்னு சொன்னால், ஒரே குடும்பமாக ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார்னு சொன்னால், ஒரு தகப்பனும் பிள்ளைகளும் என்ற பரிவோடு பாசத்தோடு ஆண்டவர் வச்சிருக்கிறார்னு சொன்னால், தேவனுடைய பணியாளர்களாய் நம்ம எதிர்த்து இருக்கிறார் என்றால் நாம் ஸ்லாக்கிய பாக்கியம் பெற்றவர்கள். நம்மளாறு இழந்து நின்று சில வினாடிகள் ஆண்டவரே
நீங்க செஞ்ச மகத்துவங்களை நினைக்கிற பொழுது அது ஆச்சரியம், அற்புதம் என்று நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்மை செய்த தேவனுக்கு மனதார கர்த்தருக்கு நாம் இருதயம் திறந்து நன்றி சொல்ல வேண்டும். 2 கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். கைகளை தட்டி சேர்ந்து பாடலாம். சர்வ வல்லமை உள்ள தேவன், ஹalleluya. அவர் ஏகநித்தியான சக்கராதிபதி, ஆமென். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நமக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். நம்பிக்கையோடு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். சொல்லாமல் இருக்கவே முடியாது. கைகளை தட்டி உற்சாகமாய் கடைசி வரை நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் செய்த அற்புதமான நன்மைகளும், மறுக்க முடியாத ஈவுகளும், அளவில்லாத கிருபைகளும் ஆயுள் நாள் முழுவதும் ஸ்தோத்தரித்தாலும் மிகையாகாது. ஆமென். கைகளை தட்டி சொல்லுவோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் பொழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா.
மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரன்னை வாழ வைத்தீரையா. சொல்லுங்கள், மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரன்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே என்றென்றும் தொழுதிடுவோம். மகிமாய் மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சொல்லுங்கள், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. சொல்லுங்கள், ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யோ. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யோ. ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்றென்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்றென்றும் தொழுதிடுவோம். மகிமாய் மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமாய் மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமாய் மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. எனக்கு அடைக்கலமானவரே. சொல்லுங்கள், அன்பு நிறைந்தவரே. நல்லவரே, வல்லவரே என்றென்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே என்றென்றும் தொழுதிடுவோம். மகிமாய் மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமாய் மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமாய் மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கந்த மகிமாய் செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கன மகிமாய் செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமாய் மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனாய். தூயாவியே உமக்கு ஆராதனாய், துணையாளரே உமக்கு ஆராதனாய். வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனாய். சொல்லுங்க, பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனாய், துதி ஆராதனை ஆராதனாய். ஆராதனை ஆராதனாய், துதி ஆராதனை ஆராதனாய். காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனாய், ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனாய். ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனாய். வேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. வேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனாய். ஆராதனை ஆராதனாய், துதி ஆராதனை ஆராதனாய். ஆராதனை ஆராதனாய், துதி ஆராதனை ஆராதனாய். காலையிலோ காலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. கடைசி வரை சொல்லுவோம். நல்ல கையை தட்டி மனதார மனதார Clap your hands, everybody. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மாட்சிமை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. கைகளை உயர்த்தி தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. நல்ல கையை தூக்கி, கையை தூக்கி, lift your hands. நல்ல கைகளை தூக்கி பிடிச்சு ஆராதனை. காலையிலோ மாலையிலும் ஆராதனை எனப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தரங்களை நடத்தி வந்த பாதை, ஆச்சரியமான நடத்துதல், தேவனுடைய செயல், கர்த்தருடைய ஆச்சரியமான கிரியைகள், இவைகளுக்கெல்லாம் ஈடாக என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? மனுஷனை நினைப்பதற்கு, மனுபுத்திரனை எண்ணி பார்ப்பதற்கும் மனுஷன் எம்மாத்திரம் சுவாமி. ஆயினும் காருண்யத்தினாலே, கிருபையினாலே, கடாட்சிக்கிறவருடைய தயவினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய விலையேற பெற்ற ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி மகிமையாய் நிறுத்தி வைத்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள்.
இந்த ஒரு ஆண்டு முழுவதும் தேவன் தன்னுடைய கிருபையினாலே நம்மை ஆசீர்வதித்து, நம்முடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து, திருச்சபையை கர்த்தர் ஆளுகை செய்து, கர்த்தரே தலைமை போதகராயிருந்து ஆண்டவர் நம் சபையை நடத்தினார். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே நினைத்து பார்க்க கூடாதவைகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகளும் கணிசமாய் ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கு, ஞான ஸ்நானத்துக்குள் நடத்துவதற்கு, தேவனுடைய பணியை செய்வதற்கு, அநேகரை கிறிஸ்துவனுடைய உன்னதமான ரட்சிப்பின் மேன்மைக்குள் நடத்துவதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்தார். கிருபையை நினைச்சு, தயவை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உயர்த்தினாரே, நடத்தினாரே, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கே நன்றி சொல்லுங்கள். தகப்பனே, மனதார நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நிறங்களுக்கு பாராட்டின ஆச்சரியமான எல்லா தயவுகளுக்கும் எப்படி நன்றி சொல்வதென்று என்பதை அறியாதிருக்கிறோம். எங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒவ்வொரு காலங்களும் ஆச்சரியமாய் எங்களை நடத்தி கொண்டு வந்து, அற்புதமாய் அதிசயமாய் எங்களை இந்த தேசத்தில் அடையாளங்களா வச்சு நீர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர். நித்தமும் எங்களை நடத்தும். இந்த ஆண்டிலிருந்து எங்கள் சபை ஒரு புத்துயிர் பெற்று இன்று இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருக, வளர, வாழ இயேசுவின் சிலுவையை பற்றிய ரகசியம், சத்தியம், நித்தியம் என்னதென்று சொல்ல அதிகாரப்படுத்துங்க சாமி. கிருபையினாளர்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அந்த ஆத்தும பாரம் நிறைந்தவர்களாக உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிகிறோம், கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல 2 கையை அசைச்சு தலைக்கு மேல கையை தூக்கி கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. குட், உட்காருங்க பார்க்கலாம். ஒரு பாடலுடைய கவியை நாம் சேர்ந்து பாடுவோம். நம்மை இத்தனை நாட்களும் காத்து நடத்தின சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்முடைய செல்ல தகப்பனுடைய நேசம் மரணத்தை பார்க்கலும் கொடிதில்லையா? ஒரு தாய் தன் பிள்ளையை பராமரிப்பது போல நம்ம பராமரிச்சு நம்ம அற்புதமா வச்சிருக்கார். அவருடைய தயவை நினைச்சு ஒரு பாடல் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அறிந்த பாடல். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுமை அழைத்தவர் கரம்பதை பாரவர் கைவிடாதிருப்பார். கண்டுமை அழைத்தவர் கரம்பதை பாரவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார்.
என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். கைகளை தட்டி இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி என்ப கானான் அளிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி என்ப கானான் அளிக்கவில்லையோ, இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ, இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ, இல்லையோ இல்லையோ இல்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. வீழ்ச்சியில் வீழ்த்தும்மை விட்டவரும் இகழ்ந்து வீடாது சேர்ப்பவரோ, வீழ்ச்சியில் வீழ்த்தும்மை விட்டவரும் இகழ்ந்து வீடாது சேர்ப்பவரோ, சர்ச்சில வேளையில் செட்டையினால் உன்னை கெட்டி எழுப்பவரோ, சர்ச்சில வேளையில் செட்டையினால் உன்னை கெட்டி எழுப்பவரோ, ஜெயமோ கனமும் சுகமோ உனக்கென்றும் அளிப்பவரோ, ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரோ, காப்பான் உன்னை காப்பான், காத்தவர் காப்பான், இன்னும் இனிமேலும் காத்திடுவான். கலங்காதே மனமே காத்திடுவான், கலங்காதே மனமே காத்திடுவான், கலங்காதே மகனே காத்திடுவான், கலங்காதே மகளே காத்திடுவான், கலங்காதே மனமே காத்திடுவான். எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தமாய் கொஞ்சம் நல்லா கண்ணை திறந்து ரொம்ப மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கம்பீரமாய் ஒரு பெந்தேகோஸ்தே அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே கொஞ்சம் கம்பீரமா கேட்கட்டுமே. பரலோகம் எட்டக்கூடிய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கையசைச்சு கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பரிவினாலும் பாசத்தினாலும் நேசத்தினாலும் தயவினாலும் கர்த்தருடைய மாட்சிமையினாலும் இந்த சபை நாள் விழாவானது ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு ஒழுங்கு செய்யப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய உதவி ஒத்தாசை, உங்கள் ஜெபத்தினாலே
இந்த விழாவை சிறப்பித்து வருகிறீர்கள். இந்த விழாவிலே ஒரு அற்புதமான விருந்தினர் நமக்கு வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறதான ஒரு தெய்வ மனுஷன் வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. பல விதத்திலையும் யோசிச்சு நல்ல ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இன்றைக்கு நம்பத்திலே வருகை தந்திருக்கிறதான ரெவரண்ட் டாக்டர் வின்சென்ட் பெர்னார்ட் அவர்கள் பாஸ்டர் பற்றி அதிகம் வின்சென்ட் பால் அப்படின்னு சொல்லித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அருமையான பாஸ்டர் அவர்களோட முகத்தோட முகம் ரொம்ப பெரிய பழக்கமெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் அவங்கள பற்றி எனக்கு ரொம்ப தெரியும். ஏனென்றால் ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன், நார்த் இந்தியா அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல பல பொறுப்புகளையும் வச்சுட்டு ஆண்டவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷன், இரவு பகல் உழைக்கிற ஒரு தேவ மனுஷன், பல சபைகளையும் உருவாக்கின தேவ மனுஷன். அது மட்டுமன்றி ஒரு எஜமானனுக்கு கீழே ஒரு சீஷன் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதை சாட்சியா அந்த உலகத்துக்கு தான் பயிற்றுவிக்கிற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மனுஷன். ரொம்ப தெளிவா தெரிஞ்சுதான் சொல்றேன். ஏனென்றால் என்னுடைய மூத்த சகோதரன் அண்ணன் ரெவரண்ட் ஜோசப் நெகேமியா அவர்கள் நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட்னுடைய டெல்லி பைபிள் காலேஜில் படித்தாங்க. பாஸ்டர் அப்போ டீன் ஆஃப் ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்டருக்கு ரொம்ப பாசமான ஒரு நேசமான சகோதரனாக எங்கள் அண்ணன் இருந்தாங்க. அவருடைய பாசத்தின் நிமித்தம் எங்கள் குடும்பத்தோடும் அவருக்கு நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. அதன் மூலமாய் ஒரு ஊழியன் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் ஒரு சாட்சி உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னன்னா, நேற்றுக்கு என்னோட டிரைவர் என் கூட இருந்தவங்கெல்லாம் பாஸ்டரை கூட்டு வரதுக்காக ஏர்போர்ட் போனாங்க. ரொம்ப சிரமம், அவ்வளவு மணி நேரங்கள் எடுத்துத்தான் அதை பிரயாணம் செஞ்சு அழைச்சிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இவ்வளவு பெரிய ஒரு தேவ மனுஷன், இவ்வளவு பெரிய பொறுப்புகளில் இருக்கிற ஒரு மனுஷன், 2 சபை அந்த டெல்லி மாநகரத்தில் இருக்கிறது, ஆண்டவர் ஆச்சரியமா அற்புதமா வச்சிருக்கார். எவ்வளவு தாழ்மையா, எவ்வளவு பொறுமையா இந்த கஷ்டமெல்லாம் அனுபவிச்சு இவ்வளவு நேரம் ஆகியும் கூட நம்மோட நம்ம வர்றதை நினைச்ச ஆச்சரியமா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவ மனுஷனை குறித்து பல காரியங்கள் இப்படி அறிந்ததும் சாட்சியிட்டதுமான பலது உண்டு. இன்றைக்கு நம்முடைய ஆல் இந்தியா அசம்பிளிஸ் ஆஃப் காடினுடைய ட்ரெஷரராக கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டு மகிமையா ஆண்டவர் வச்சிருக்கிறார். பல நாடுகளுக்கு ஆண்டவர் எடுத்துட்டு போறார். தெளிவாய் கர்த்தருடைய வசனத்தை பிழை இல்லாமல் பேசுகிற ஒரு தேவ மனுஷன், ஒரு பிரீச்சர், ஒரு டீச்சர். அப்புறம் நீங்க எந்த விதத்திலும் அவருடைய செய்தியினுடைய மேன்மையை புரிஞ்சிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவனுடைய மனிதன், அருமையான தேவ மனுஷனை பற்றிய ஞாபகத்தை கர்த்தர் கொடுத்தார். உடனே அவர்களை தொடர்பு கொண்டேன். என்னுடைய மாமா ரெவரண்ட் ஜோசப் ராஜன் அவர்கள் அங்கே பஞ்சாப்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கார் தானே, உங்க எல்லாருக்கும் தெரியும். அவரோட சொல்லிட்டு பாஸ்டர் கூப்பிட்டா வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சிறுசா பார்க்குற ஊழியம்தான். தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவோ பெரிய இடங்களிலே கர்த்தருடைய வேலையை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் வருவார்களா என்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. ஆனால் அவர் சொன்னார், நான் பேசுகிறத விட சொல்கிறத விட நீ கூப்பிடுறது தான் நல்லா இருக்கும். ஏன்னா பலமுறை பாஸ்டரோட பேசியிருக்கிறேன், தொலைபேசியில் பேசியிருக்கிறேன், பல ஸ்தாபனத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பேசியிருக்கிறேன். அதனால் முகமுகமாய் ரொம்ப பழக்கம் இல்லைன்னு சொன்னாலும் அப்படி ஒரு சிநேகம் எங்களுக்கு உண்டு. ஆகவே அவர்களை அழைக்கலாம் என்று தொடர்பு கொண்ட உடனே
சிரமம், சபை உண்டு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கடைசி சண்டே, இந்த சண்டே விட்டுட்டு 2 சபையை விட்டுட்டு தனக்கு கொடுத்த ஊழியத்தெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு நம்ம மேலே, நம்ம சபை மேலே, நம்முடைய ஈடன் அசம்பிளிஸ் ஆஃப் காட், இயேசு வாழ்வளிக்கிறார் ஊழியத்தின் மேலே வச்ச அன்பின் நிமித்தமாக, கர்த்தருடைய கட்டளை நிமித்தமாக கர்த்தரால் அவர்கள் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. தேவனுடைய பிள்ளைகளே, அவிதமாய் நம்முடைய அழைப்பு ஏற்று நம்மத்தியில் வருகை தந்திருக்கிறதான தேவ மனுஷனை வரவேற்றுக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. என்ன சொல்லி வரவேற்பது என்பதும் எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது நம்முடைய தமிழர்கள் கலாச்சாரத்தின்படியே அவர்களை பொன்னாடை போர்த்தி அவர்கள் கரங்களிலே ஒரு நினைவு பரிசையும் கொடுத்து கனப்படுத்த விரும்புகிறேன். சபையார் அத்தனை பேரும் நீங்கள் எழுந்து நின்று நல்ல கிளாப் பண்ணி அவங்களை நாம் வரவேற்க போகிறோம். தொடர்ந்து அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை நம்மத்திலே கொண்டு வருவார்கள். எல்லாரும் எழுந்து நின்று நல்லா கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தை வசனத்தை கேட்க போகிறோம். கர்த்தருடைய மனித நபர்கள் நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நல்ல கரங்களை தட்டி அவர்களை மேடைக்கு நாம் அழைப்போம். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவனுடைய அசைவாடுதலை நான் உணர்கிறேன். இந்த காலை வேளையிலே நல்ல ஒரு அருமையான ஒரு ஆராதனை. உங்களுடைய போதகருக்கு கர்த்தர் விசேஷித்த தாளந்தை மாத்திரமல்ல, அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எல்லோரும் மிகவும் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். கர்த்தருடைய கிருபையின் கரத்திலே ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனுக்கு கீழாக, ஒரு போதகர் கீழாக உங்களை உருவாக்க கர்த்தர் வைத்திருக்கிற அனுக்கிரகத்துக்காக கர்த்தருக்கு நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த நாளிலும் செய்தியை கொடுக்க வாய்ப்பளித்த ரெவரண்ட் டேவிட் பெஞ்சமின் அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இயேசு வாழ்வளிக்கிறார் ஊழியம் ஒரு இந்த காலகட்டத்திலே நான் பார்க்கும்போது ஒரு ஆரம்ப நிலையை பார்க்கிறேன். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் மகிமை நிறைந்தவர். நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர். நம்மத்தில் அசைவாடுகிற கர்த்தராக இருக்கிறார். நான் அதிகமாக ஜெபித்தேன், ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் எதை குறித்து பேச வேண்டும், எதை குறித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் அதிகாலையிலே ஜெபித்த போது கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு நினைப்பூட்டினார். ஆங்கிலத்தில் there is a knock at your door அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். உங்களுடைய கதவு தட்டப்படும். அதை நீங்கள் திறக்கும்போது இதனால் வரையிலும் எதிர்பாராத, இதனால் வரையிலும் சந்தித்திராத, இது நிறைவேறாது, அனுகூலமாகாது, முடிந்து விட்டது என்று சொன்ன காரியம் உங்களுடைய வாசற்படியில் நின்று கதவு தட்டப்போகிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக கரங்களை தட்டி விசுவாசிக்கிற அத்தனை பேரும் என்னுடைய வாசல் கதவு தட்டப்படுகிற ஆண்டாக வருகிற ஆண்டை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அதிகமாய் சொல்ல தேவையில்லை, திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திற்கு. இந்த அதிகாரத்திலிருந்து நான் பேசும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் வேத வசனத்தையும்
தொடர்ந்து கவனித்துக் கொண்டே வாருங்கள். கர்த்தர் இந்த நாளிலே முகமுகமாய் உங்களோடு கூட பேச, தேவனுடைய சத்தம் உங்களை ஆறுதல் மற்றும் அல்ல, இன்றைக்கு மறுரூபமாக்கப்படுகிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஜீவனுள்ள தேவன் அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள காரியங்களை செய்வாராக. 12ஆம் அதிகாரம் இப்படி ஆரம்பித்திருக்கிறது. ஏரோது சபையை துன்புறுத்தி கொண்டிருந்த நாட்கள். அந்த நாளிலே யோவானின் சகோதரனாகிய யாக்கோபு கொலை செய்யப்படுகிறான். அதன் பின்பாக பேதுருவையும் கொலை செய்யும்படியாக அவன் யோசிக்கிறான். பேதுரு அப்பொழுதுதான் ஒரு ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு நிலைமை. கடந்த நாட்களுடைய அனுபவங்கள் எல்லாம் மாறி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு கூட தேவனுடைய ராஜ்யத்திலே எழுந்து பிரகாசிக்கிற ஒரு நாட்களிலே சத்துரு இடைபடுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நான் சொன்ன இது ஆரம்ப நிலை. நீங்கள் எழுந்து பிரகாசிக்கிற இந்த வேளையிலே ஒருவேளை சத்துரு எதிர்கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வல்லமுள்ளவராய் இறங்கி வந்திருக்கிறார். அந்த செய்தியை நான் பார்க்கும்போது அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று சென்று கண்டு சில காரியங்கள் எல்லாம் நம்மளை துன்புறுத்துறது, நம்மளை வேதனைப்படுத்துகிறது, நம்மை வருத்தப்படுத்துகிற காரியங்கள் சத்துருக்கும் உலகத்தானுக்கும் ஒருவேளை அது பிரியமாய் இருக்கலாம். ஆனால் ஒன்றை அவர்கள் மறந்து விட்டார்கள். நாம் அனைவரும் தேவனுக்கு பிரியமான ஜனங்கள். அவர் நம்மை பார்க்கும் பொழுது விசேஷித்தவர்கள் என்று சொல்லி அழைக்கிறாரே. கண்ணின் கருவிழி போல் என்று இருக்கிறேன் என்று சொல்லி அழைக்கிறாரே. உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன் என்றல்லவா கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உலகத்திலே நமக்கு எதிராக எவ்வளவு திட்டங்களும் பிரியங்களும் இருந்தாலும் கூட நம் தேவன் நம்மை குறித்து சொல்லும் பொழுது நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பேதுருவை எடுத்து சொல்லுகிறார்கள். அந்த நாளிலே சபை கூடி ஊக்கத்தோடு கூட ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லி நான் கடைசியில் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு விரிவாக சொல்லுகிறேன். இந்த நாட்களிலே தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், சபை வெறும் விசுவாசிகளாக அல்ல, சபை ஒரு ஜெப சேனையாக எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். சபையில் உள்ள ஜனங்கள் விசுவாசிகள் அல்ல, ஜெப வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் கர்த்தர் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாஞ்சை வேறு, நம்முடைய எதிர்பார்ப்புகள் வேறு, நம்முடைய பிரயாசங்கள் வேறு. ஆனால் அதை காட்டிலும் கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் ஒன்று உண்டு. என் மகளை நான் ஜெப வீராங்கனையாக மாற்றப் போகிறேன், என்னுடைய மகனை நான் ஜெப வீரனாக மாற்றப் போகிறேன், இந்த சபை ஒரு ஜெப சேனையாக எழும்ப போகிறது என்று சொல்லி கர்த்தர் சித்தம் வைக்கும் போது அதை யாராலும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. ஒரு முகாந்திரம் உண்டு தேவ பிள்ளைகளே. இந்த நாகர்கோயிலில் இந்தியாவில் கீழே இருக்கிற இடத்துல இந்த சபை இயேசு வாழ்வளிக்கிறார் ஊழியம் ஒரு ஆண்டவரால் ஸ்தாபிக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எப்படி தெரியுமா? என்னைக்குமே ஒரு ஃபயர், ஒரு நெருப்பு மூட்ட வேண்டும் என்று சொன்னால் மேலிருந்து மூட்டுகிற ஒரு நெருப்பு சீக்கிரமாக தணிந்து போகும். அடியிலிருந்து மூட்டுகிற ஒரு நெருப்பு இருக்கிறது பாருங்க, அது மிகவும் அதிகமாக எரிந்து அல்லேலூயா அக்கினி பரவி இந்திய தேசம் முழுவதுமாய் பரவக்கூடிய ஒரு வல்லமுள்ள ஒரு அபிஷேகமாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். பேதுருவை அழைத்து செல்லுகிறார்கள். பேதுரு அங்கு பார்க்கும் பொழுது 4 வகுப்பாக பிரிக்கப்படுகிறது அவருடைய காவல். 16 பேர் இருக்கிறாங்க. முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய 2 கரங்களும் சங்கிலியால் கட்டப்படுகிறது. வலதுபுறம் ஒரு சேவகன், இடதுபுறம் ஒரு சேவகனாக வைக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு காரியம் செயலாற்றுவதற்கு நம்முடைய கரங்கள் தேவை.
ஆனால் சத்துரு என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த கரங்களை பலவீனப்படுத்தும்படியாக, செயலிழக்க பண்ணும்படியாக அவன் பிரியமுள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லி நாம் வாசித்திருக்கிறோம். ரெண்டு புறமும் அவருடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதை பார்ப்பதற்கு ஒருவேளை அவன் அசைப்பானே என்று சொன்னால் அந்த சேவகன் விழித்துக் கொள்ளுவான், மீண்டுமாய் இருக்க அவனை கட்டுவான். ஒருவேளை அதில் ஒரு அசைவு உண்டாகுமே என்று சொன்னால் அந்த சேவகன் அவனை அடிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. ஆகவே எந்த வகையிலும் அசைக்கப்பட முடியாத நிலையிலே சங்கிலி பாரம் ஒன்று, அதோடு கூட 2 சேவகர்கள் அவனை கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த வருகிற ஆண்டு பலனற்று இருக்கிற உம்முடைய கரங்கள், செயலற்று இருக்கிற உம்முடைய கரங்கள், பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா. அது உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய பிரயாசத்தினால் அல்ல. உனக்காக ஒரு சபை எழும்பி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜெபமானது அந்த கட்டுகளை அவிழ்க்கிறதாக மாறுகிறது. அல்லேலூயா. தேவன் அந்த கட்டுகளை அரிக்கும் போது சேவகனுக்கும் தெரியாது, ஒரு ஆளுக்கும் தெரியாது என்ன நடக்குது அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கும் போது எதிராளிக்கு தெரியாது. அல்லேலூயா. எதிராளிக்கு தெரியாமலேயே கர்த்தர் ஒரு பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். அந்த கட்டுகளை அறுக்கிற தேவன் இந்த நாட்களில் இந்த இயேசு வாழ்வளிக்கிறாருடைய ஜெப கூட்டமானது அநேக கட்டுகளை அறுக்கக்கூடிய வல்லமுள்ள ஒரு ஆயுதமாக கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு நாளில் ஒரு இடத்துக்கு நான் அழைக்கப்பட்டேன். பாஸ்டர், இந்த வீட்டுக்கு வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆரம்ப நாட்களில் நான் இருளர் குறும்பர் அவங்களுடைய மத்தியில் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். இந்த இருளர் குறும்பரெல்லாம் பில்லி சூனியம் கட்டு வைக்கிறதுல ரொம்ப சிறந்தவங்க. அவங்கெல்லாம் செய்தாங்கன்னா ஒரு காரியத்தை அவங்க மறித்தே போவாங்கன்னு என் கண்ணால் பார்த்துருக்குறேன். இப்படிப்பட்ட ஒரு நாட்களில் ஒரு அனுபவம் எனக்கு இருந்தது. நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு காட்டு பகுதியில் கொண்டாந்து போட்டிருக்கிறீங்க? எதுக்காக ஆண்டவரே? இந்த இடத்துல யானை இருக்குது, பாம்புகள் இருக்குது, டைகர் இருக்குது, எதுக்காக என்னை இந்த இடத்துல கொண்டாந்து போட்டிருக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் தாவீதுடைய வசனம் வாசிக்கும் போது யுத்தத்துக்காக தம்முடைய கரங்களை பழக்குவிக்கிற தேவன் என்னோடு கூட இருந்தார் என்பதை பின்பாக அறிந்து கொண்டேன். என்னை கூப்பிட்டாங்க. அந்த வீட்டுக்கு போகும்போது முதல் முறையாக நானே பார்க்கும்போது ஒரு ஷாக் ஆயிட்டு, ஒரு வாலிப பையன், அவன் பேர் ஜோசப், அவன் பெங்களூரில் ஏர்போர்ட்டில் வேலை செய்து கொண்டிருந்தான். நல்ல வேலையில் இருந்தான். அவன் திடீரென்று சொல்லி என்ன ஆனது என்று சொல்ல தெரியவில்லை. அப்நார்மலாக, அதாவது நார்மலாக இல்லாமல் அவன் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படி அவனுக்கு மனநிலைமை முற்றிலுமாய் மாறி போயிற்று. நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவனுடைய நியூராலஜி, பிரெயின் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் அவனை போகும்போது அந்த வீட்டில் 2 கைகளையும் செயின் போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க கட்டில் காலில். நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், என்ன ஆச்சு அப்படின்னு. நமக்கு தெரியும் அங்கே போன பிறகு என்ன நடக்குதுன்னு. உள்ளே போகணும் போதே அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான், நீ உள்ளே வராத அப்படின்னு. அப்போதே தெரியும் அது அசுத்த ஆவினால் அந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு. அப்போ நான் சொன்னேன், அம்மா அவங்கள கட்டுகளை அவிழ்த்து விடுங்க அப்படின்னு. பாஸ்டர், இந்த கைகளெல்லாம் பாருங்கள், அவருடைய கைகளை பாருங்கள், எந்த இடத்துல எத்தனை இடத்துல கடிச்சு வச்சிருக்கிறான்னு. அவனை கொஞ்சம் விட்டால் போதும் பாஸ்டர், எல்லாத்தையும் கடிச்சு வச்சிடுறான். ஆகவே நாங்கள் அவனை கட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பரவாயில்ல, நான் அவனுக்காக ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்னு. எது நீங்கள் சொன்னாலும் நாங்கள் செய்கிறேன். அப்படி அல்ல, இயேசு ஒருவாரால் மாத்திரமே கட்டுகளை அறுக்க முடியும். அவர் பூட்டக்கூடாதை திறக்கிறவரும் திறக்கக்கூடாதை பூட்டுகிறவருமான கர்த்தர்
இரும்பு தாழ்பால்களை உடைத்திருக்கிற தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அவரை நீங்கள் விசுவாசித்து என்னோடு கூட ஜெபிக்க விருப்பமா என்று சொல்லி கேட்டேன். அவர்களும் என்னோடு கூட ஜெபித்து அவர்களை ஆண்டவர்களாக முதலாவது நடத்தினோம். அதன் பின்பாக அவனுக்கு கரங்களை வைத்து ஜெபிக்கும் போது உடனடியாக அவனுக்கு கன நித்திரையின் ஆவி வந்து விட்டது. கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். எப்பெல்லாம் கை வைக்கிறோமோ உடனடியாக தூங்க ஆரம்பிச்சிடுவோம். எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆகவே நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்னா, சபையாராக சேர்ந்து, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் என்ன செய்வதுன்னு என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு ஜெப சேனையை கொண்டு வந்து நிறுத்தினோம். ஹல்லேலூயா. உபவாசத்தை நாங்கள் ஆசிரித்தோம். ஒரு நாள் முழுவதுமாய் அவனுக்காக உபவாசித்தோம். ஜெபித்து அடுத்த நாள் கடந்து போய் அவனை நிற்க வைக்க செய்தோம். நிற்க வைத்து செய்யும்போது அவனை இப்பொழுது கரம் வைக்கும்போது அவன் தூங்கவில்லை. மிகவும் கோபத்தோடு கூட, அடுப்பில் எனக்கு விரோதமாக செய்து வைத்திருக்கிறாங்க, நீங்கள் போய் அதை எடுத்துட்டு வாங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு. ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையில், சொத்து பிரச்சனையில் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. நான் சொன்னேன், நான் உன்னுடைய வேலைக்காரன் அல்ல. ஆமென். நான் கர்த்தருக்கு பணியாற்றுகிறவன். நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். நான் உன்னுடைய வேலை செய்யும்படியாக அல்ல என்று சொல்லி நாங்கள் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆராதிக்கும் பொழுது, ஐயோ இப்படி கத்தாதீர்கள் என்று சொல்லி அவன் உரக்க சத்தத்தோடு கீழே விழுந்தான். விடுதலை பெற்றான். ஹல்லேலூயா. என் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய, அவர் பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு பேதுருவே, எழுந்திரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கரங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் எழுந்திரு என்று சொல்லி. அப்போ இது பேதுருக்கு சொல்லுகிற ஒரு காரியமா, அல்லது பேதுருடைய சூழ்நிலைக்கு எதிராக தேவன் பேசுகிற ஒரு காரியமா என்று சொல்லி பார்ப்போம். என்று சொன்னால், கர்த்தர் அவனோடு கூட மாத்திரம் அல்ல, அவனை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளோடு கூட கர்த்தர் கட்டளையை பிறப்பிக்கிறாராம். ஹல்லேலூயா. எழுந்திரு என்று சொல்லும் பொழுதே அந்த கைகளில் இருந்த சங்கிலிகள் கட்ட விழுந்ததாம். ஹல்லேலூயா. என் தேவன் உன்னை நோக்கி சொல்றாரு பாருங்க, எழுந்திரு என்று சொல்லும் பொழுதே உன்னுடைய பலவீனங்கள் அதே இடத்துல விட்டு உன்னை விலகுவதற்கு உண்மையாக இருக்கிறார் கர்த்தர். ஏனென்றால் அவர் வல்லமுள்ள தேவன். அவர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றார் எழுந்திரு என்று சொல்லும்போது அந்த கட்டுகள், நான் இதை குறித்து யோசித்தேன். மூல பாஷையிலெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். எப்படி இது சாத்தியமாகும், எப்படி அதை எழுந்திருக்க முடியும்? அப்பொழுதுதான் அந்த மூல பாஷையில் போட்டு இருக்கிற இன்னொரு காரியம் ஒன்று பார்த்தேன். 38 வருடமாக திமிர்வாதம் பிடித்தவன் ஒருவன் அந்த பெத்தஸ்தா குளத்தருகே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் அவரை பார்த்து சுகமாக என்று சொல்லவில்லை, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் பேசும்போது உன்னோடு கூட மாத்திரமல்ல, உன்னை பின்னெடுத்து வைத்திருக்கிற, உன்னை கட்டி வைத்திருக்கிற, உன்னை பலவீனப்படுத்தி இருக்கிற அந்த காரியங்களோடு கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு ஜெபம் பண்ண முடியறதில்லை, எனக்கு ஒரு பலவீனம் இருக்குதுன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த அனுபவங்கள் இருக்கிறது இந்த காலை வேளையில்? என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைய, இந்த நாட்களில் நீ பெரிய காரியங்களை பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை பார்க்க போகிறாய். கர்த்தருடைய கட்டளை உனக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒவ்வொரு வல்லமையோடு கூட பேச போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய முழங்கால்கள் இன்னும் பலப்படுத்தப்படவில்லையா? கர்த்தர் கட்டளையிடுகிறார் எழுந்திரு என்று சொல்லும்போது தானாகவே அந்த முழங்கால்கள் பலப்படையும். ஹல்லேலூயா. அதிகாலையில் உன்னால் எழுந்து இருக்க முடியாதபடி ஏதோ ஒரு வியாதியோ ஏதோ ஒரு பலவீனியோ உன்னை தாக்கி கொண்டு இருக்கிறதோ, அதிகாலையில் ஒரு சத்தம் வரும், எழுந்திரு என்று சொல்லும் பொழுது ஹல்லேலூயா,
கர்த்தர் உன்னை எழுப்பி நிறுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கிறது. 38 ஆண்டுகளாக அவனை பார்த்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும்போது உடனடியாக அவன் எடுத்துக்கொள்ள நடக்க முடிந்தது என்று சொன்னால் அது வேறு ஒன்றுமல்ல, வெறும் கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, அது தேவனுடைய வார்த்தையில் உள்ள வல்லமை. ஹல்லேலூயா. அவர் இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆகவே தான் இன்னொரு சம்பவத்தை வாசிக்கும் போது லாசருவை வைத்து 4 நாட்கள் ஆகிறது, கல்லறை மூடப்பட்டிருக்கிறது, அவன் உடல் முழுவதுமாய் கட்டப்பட்டு இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை தான், லாசருவே வெளியே வா. லாசரு உயிரற்ற நிலையிலே கூட கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது கீழ்ப்படிதல் தன்னாம வந்துடும். எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதுங்க கீழ்ப்படிறதுல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் பெரிய கஷ்டம் இருக்குது, நிறைய காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிறதில்ல. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கீழ்ப்படிதலின் ஆவியை தாங்க ஆண்டவரே. ஆமென். அப்போ என்ன தெரியுமா செய்வார் ஆண்டவர்? ஆண்டவர் எழுந்திருன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். எந்தெந்த காரியங்கள் உன்னை பின்னெடுத்து வைத்திருக்கிறதோ அவைகள் எல்லாம் கர்த்தர் அதமாக்கி உன்னை எழுந்து நிற்க உயர்த்துவார், எழுந்து நிற்க பண்ணுவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், பேதுருவே எழுந்திரு என்று சொல்லி அவன் உடனடியாக அங்கிருந்து எழுந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, இது எழுந்து பிரகாசிக்கிற நாட்கள். ஏசாயா தீர்க்கதரிசியில் சொன்னது போல, எழுந்து பிரகாசி, உன்மேல் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமையை நீ காண்பாய். ஹல்லேலூயா. உன்னை எழுப்புவதற்கு ஒரு நோக்கமே, உன்னிலே பிரகாசிக்க பண்ணுகிற மகிமையை கர்த்தர் கொண்டு வரும்படியாக செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இத்தனை நாட்கள் இருந்த ஒரு அனுபவங்கள் வேற, இதுக்கு மேலே இருக்க போற ஒரு அனுபவங்கள் வேற. இவ்வளவு நாள் சோர்ந்து போய் உக்காந்து இருந்தீங்க, இவ்வளவு நாள் கவலையில் உட்கார்ந்து இருந்தீங்க, ஒருவேளை மன அழுத்தத்தில் உட்கார்ந்து இருந்துறீங்க, அல்லது ஒரு குழப்பத்தில் உட்கார்ந்து இருப்பீங்க. ஆனால் வருகிற ஆண்டு இந்த எழுந்திரு என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் அடிக்கடி பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து கேட்க போகிறீர்கள். அந்த சத்தம் வரும்போது எல்லா மன அழுத்தமும் நிர்மூலமாக்கப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதிகமாய் பாதிக்கப்படுகிற காரியம், அதிக ஸ்ட்ரெஸ் ஒன்று வருது, ரெண்டாவது டிப்ரெஷன், மன அழுத்தம். இந்த 2 காரியங்களும் அதிக வியாதிகளை கொண்டு வருகிறது, எழுந்து இருக்க முடியாமல் பண்ணுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்திரு என்று சொல்லி. ஆமென். அது இன்னொரு வசனம் கூட இருக்கு இல்லையா? லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்திருந்த பிறகு அங்கிருந்து எழுந்து. ஆமென். இன்னைக்கு நமக்கு என்ன வேணும் தெரியுமா? ஆண்டவர் விட்டு ஒருவேளை அந்த அளவுக்கு வைராக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை தூர போன மாதிரி நிலைமையில் இருந்திருக்கான். இந்த வருடத்தின் கடைசியில் நாம் பின்னோக்கி பார்க்கும்போது, ஓ தேவனிடத்தில் இன்னும் அதிகமாய் சேர வேண்டும் என்ற வாஞ்சி மட்டும்தான் என்னோடு இருக்கிறது, ஆனால் அதை செயலாற்ற முடியவில்லை என்று சொல்லி நீ யோசிக்கிறாய் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு வசனத்தின்படி சொல்லும்போது, அவன் தெளிந்த புத்தி வந்தபோது கர்த்தருடைய சிந்தையை தொடுவாராக. எல்லாம் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் என்னோட கூட சேர்ந்து, ஆண்டவரே இந்த சிந்தையை மாற்றும், இந்த சிந்தையை ஆண்டவரே புதிதாக்கும். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சிந்தை, ஆண்டவரே என்னுடைய தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு சிந்தையாக இன்றைக்கு கர்த்தர் மாற்றுவீராக. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அவன் எழுந்து ஆண்டவரை நோக்கி வருகிறான். தகப்பன் இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. The moment you get up and walk, எப்போ நீ எழுந்து நீ நடக்கிறாயோ அப்பொழுதே உன் தகப்பன் உன்னை நோக்கி ஓடி வருகிறவராக இருக்கிறார். யூத குலத்திலங்க எப்போதுமே வயதானவங்க ஓடக்கூடாதாம். ரெண்டாவது, வயதான தகப்பன்மார்கள் ஓட மாட்டாங்களாம். ரெண்டாவது காரியம்,
வாசல்ல நின்று யாருக்காகவும் காத்திருக்க மாட்டாங்க. அப்படி காத்திருக்க வேணும்னா வேலைக்காரர்கள் காத்திருப்பார்கள். அப்படி காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உடன்பிறப்புகள் காத்திருப்பார்கள். தகப்பன் மிகவும் கனத்துக்குரியவர். தகப்பன் கனத்துக்குரிய ஸ்தானத்திலேயே யூதர்கள் வைத்திருப்பார்களாம். ஆனாலும் இந்த மனிதன் இளைய குமாரன் மனந்திலிருந்து வரும் பொழுது தகப்பன் ஓடி போய் கட்டி தழுவி கொள்ளுகிறார். எதை குறித்தும் பேசவில்லை. அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் இழந்து போனதை மீண்டுமாய் நமக்கு கொடுக்கும்படியாகவே மேலிருந்து கீழே இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். அடுத்ததாக இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே என் பின்னே வா அப்படின்னு. பேதுரு எழுந்திருந்ததும் அவருக்கு தெரியல. ஆனால் ஒரு கதவா திறக்குது. பேதுரு நடந்துட்டே இருக்காரு. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. வாக் பை ஸ்பிரிட், ஆவினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்கன்னு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் மறைக்கப்படும். அல்லேலூயா. அது தன்னை நீங்கள் கிட்ட போக போக தன்னாடி அது திறந்து விடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் ஒரு பிரயாசமும் எடுக்கலை. அவர் நடந்து வருவதே அவருக்கு தெரியவில்லை. எவ்வளவு அருமையான தகப்பன் பார்த்தீங்களா. வசனம் சொல்லப்பட்டிருக்குதுல்ல. பழைய ஏற்பாட்டின் வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேலை ஆண்டவர் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமப்பது போல சுமந்து வந்தார். 40 ஆண்டு காலம் இருந்தும் அவர்களுடைய பாதரட்சைகள் தேயவில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. உன் தகப்பன் உன்னை தூக்கி சுமக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு மனுஷன் ஒரு தீர்க்க தரிசனம் பார்த்தாரு. ஒரு சொப்பனம் பார்த்தாரு. ஆக்சுவலாக அது வெரி ஃபேமஸ் ஒரு போயம். 1970 எழுதின ஒரு போயம். அது ஒரு மிகவும் பாடுகளை அனுபவித்தவர், கஷ்டங்களை அனுபவித்தவர், துன்பங்களோடு கூட வாழ்க்கையில் எல்லா துயரங்களை அனுபவித்து கொண்டிருந்த ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரன். ஆண்டவர் மேலே ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பாடுகள்? ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ உபத்திரம்? ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கண்ணீர்? ஏன் ஆண்டவரே எதுவுமே எனக்கு வாய்க்காமல் போகிறது என்கிற ஒரு கவலை இருந்ததாம். அந்த இரவில் அவர் படுக்கிறார். அவருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. இருவர் ஒரு கடற்கரையிலே நடந்து போகிறார்கள். அவரும் ஆண்டவரும் நடந்து போகிறார்கள். அந்த இடத்துல 4 பாத சுவடிகளை அவன் பார்க்கிறான். இருவரும் போகிறார்கள். அதன் பின்பாக கரடு முரடான ஒரு இடம் வருகிறது. முட்கள் நிறைந்த ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்துல ரத்தம் தோய்ந்த 2 காலடி சுவடுகளை மட்டும் பார்க்கிறான். பார்த்த பிறகு அவன் ஆண்டவரத்தை சொல்லுகிறான், ஆண்டவரே, மணல் பகுதியில் நீர் என்னோடு கூட இருந்தீர். இந்த கரடு முரடான பாதைகள் வரும் பொழுது என்னை விட்டு விலகிட்டீங்களே ஆண்டவரே. நான் எப்படி ஆண்டவரே இந்த பாதையை நான் கடந்து வருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரா, மகனே, அங்கே பார்க்குற அந்த 2 பாத சுவடிகள் உன்னோடது இல்லை, அது என்னோடது. நீ என் தோல் மேல் அமர்ந்திருக்கிறேன்னு சொன்னாராம். அல்லேலூயா. என் தேவன் தகப்பனை போல பாதுகாக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமப்பது போல சுமந்து செல்லுகிற ஒரு தேவனை நீ வைத்திருக்கிற. ஆகவே ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஓ, பேதுருக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இங்கே ஆவியானவர் அவரை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். இந்த சபை ஜெபிக்க ஜெபிக்க அநேகர் ஆவியானவரால் நடத்தப்பட்டு இந்த சபையில சேர்ந்து ஒரு எழுப்புதலின் சத்தத்தை கொண்டு வர போகிறார்கள். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்கள் தான், உங்களுடைய ஊழியம் ஒன்று உண்டு. அதற்கு முன்பாக அல்லேலூயா, உங்களுடைய ஜெபம், இந்த சபையுடைய ஜெபம் இந்த நாகர்கோவில் பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரப்போகிறது. அல்லேலூயா.
அநேகரை கர்த்தர் வழி நடத்த போகிறார். அநேக தடைகளை தாண்டி அவர்கள் வரப்போகிறார்கள். எத்தனை தடைகள் அவர்களுக்கு முன்பாக வந்தாலும் சரி, உங்களுடைய ஜெபங்கள் ஜெபிக்க 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 எல்லா ஆட்களும் அந்த தடைகளை தாண்டி 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 வெளியே வந்து உங்களோடு கூட ஐக்கியப்பட கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள், 26ஆம் ஆண்டு இன்னொரு அறுவடையின் ஆண்டாக இருக்கட்டும். கர்த்தர் எழுப்புகிற ஆண்டு அநேக தலைவர்கள் வர வேணும், அதிகாரிகள் வர வேணும், ஆட்கள் வர வேண்டும், பெண்கள் வர வேணும், அநேக வாலிபர்கள் வர வேணும். எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, வாலிபர்களுக்கு ஏற்ற தடைகள் உண்டு, பெண்கள் கேட்ட தடைகள் உண்டு, அதிகாரிகளுக்கு ஏற்ற தடைகள் உண்டு. எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, நீ ஜெபிக்க 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 ஆவியானவர் எல்லா தடைகளையும் மாற்றி அவர்களை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக்சுவலாக நான் பேர் தான் கிறிஸ்டியன் பேர். ஆனால் நான் ஒரு முஸ்லீம் குடும்பத்திலேருந்து வந்தேன். என்னுடைய தகப்பன் ஒரு முஸ்லீம், என்னுடைய தாய் ஒரு இந்து. எங்களுடைய தகப்பன் ரொம்ப ரொம்ப வைராக்கியம் உள்ளவராக இருந்தார், பயங்கரமான வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். அம்மா அதை விட ஒரு பெரிய வீட்டில் ஒரு ஆலயமே வச்சிருப்பாங்க அவங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துருக்கும் போது ஒரு தேவ மனிதன் என்னை சந்தித்தார். அவர் ஆண்டவரை பற்றி சொன்னார். நான் சொன்னேன், உங்கள் ஆண்டவர் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, உங்கள் இயேசு உண்மை உள்ளவராக இருந்தால் அவர் என்னோட கூட வந்து பேசணும், என்னோட கூட வெளிப்படுத்தணும், அவர் என்னை சத்தம் போட்டுக்கூட்டு அழைக்கணும்னு சொல்லி. பாருங்கள், நான் யார், ஜீவனுள்ள தேவன் எவ்வளோ பெரியவர். அறியாத நாட்களிலே என் தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற நாட்களும் உண்டு. அவர் கிருபையா என்னை மன்னித்திருந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் ஊட்டியில், நான் ஊட்டிலேருந்து வரேன். அங்கே ஒரு எஸ்டேட்டில் ஒரு பங்களோ, ஆண்டட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, பேய் பிடிச்சிருக்குது அந்த வீட்டில். பங்களோவில் பேய் இருக்குது. அதனால் அந்த வீட்டில் யாரும் இருக்க இல்லாது. எஸ்டேட்டு டீ எஸ்டேட்டுக்கு மேலே இருக்குது. அந்த மேனேஜரை இந்த பாஸ்டர் கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போது நான் வேர்ல்ட் விஷனில் வேலை செய்யும்போது அந்த பாஸ்டர் கூப்பிட்டாங்க. நான் இந்த மாதிரி பேய் விரட்ட போகிறேன், வரியா கூட அப்படின்னாங்க. நம்ம பேய் பார்க்கலாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகத்தில் கூட போயிட்டேன். எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணுன்ற ஒரு ஐடியாலாம் கிடையாது. அந்த போனாக்கா நாங்கள் போய் உக்காந்துட்டு இருக்கிறேன். இப்போ என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்னா, நம்ம தமிழ் மூவிலெல்லாம் போட இந்த வெள்ளை புடவை கட்டிட்டு பாட்டு பாடிட்டு வரும் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். இவங்க ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறார்கள். மணி ஒரு 9-9:30 இருக்கும். அங்கே இருக்கிற வால் ஹேங்கிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம், அதெல்லாம் ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சிச்சு, ஜன்னல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ எனக்கு ஒரு பெரிய பயம். இவங்கெல்லாம் பார்த்தாக்கா நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் யோசித்தேன், ஐயோ இப்போது இந்த பேய் எனக்கிட்ட தான் வருமோ. ஏன்னா அந்த ஒரு பயத்தில் என்ன பண்ணேன், கொஞ்சம் கிட்ட போய் உட்கார ஆரம்பித்தேன். அப்புறம் இன்னும் அதிகமாக இருக்கும்போது நானும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்ல மாதிரி நானும் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்ல ஆரம்பித்தேன். நான் எப்போல்லாம் இயேசுவே இயேசுவேன்னு சொன்னேன் நிற்குது, எப்போ நான் நிப்பாட்டணுன்னு திருப்பி இதாகுது. ஆனால் ஆவியானவர் உணர்த்தினார், நீ உன் தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி நீ கேட்டல்ல, நீயும் இயேசுவை கூப்பிடும்போது அவர் அந்த இடத்துல வர உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி. அன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன் இன்றைக்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் கிருபையாய் உபயோகப்படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருந்தால் போதும். அந்த பாஸ்டர், அந்த ஃபேமிலி, அந்த சபை எனக்காக 2 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. கர்த்தர் தொட்டார். இதே போல அநேக சாட்சிகள். அல்லேலூயா. சாத்தியமில்லை என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சாத்தியமாக்க போகிறார். அசாத்தியமான காரியங்கள் உங்களுடைய ஜெபத்தினாலே சாத்தியமாக போகிறது. அல்லேலூயா.
இவர்கள் பேதுரு நடந்து வந்து கொண்டு இருக்கிறார். அங்கே ஒரு மிகப்பெரிய கேட் இருக்குது, இரும்பு கேட்டு. அது எத்தனையோ டன்ஸ் ஆமாம். அதை திறக்கிறதுக்கே அநேக சிப்பாய்கள் தேவையாம். ஒரு ஆள் திறக்க முடியாதான். ஆனால் பேதுரு நடக்கும்போது அந்த கதவு என்ன சொல்றது, தானாகவே திறந்தது என்று சொல்லி. அல்லேலூயா. என் தேவன் காரியங்களை நடப்பிக்கும் போது அது எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் அது திறக்கும். ஆமேன். உனக்கு ஒரு சாவி கொடுத்துருக்கிறார், என்ன தெரியுமா? அது உன் முழங்கால் தான். அல்லேலூயா. உடைய கால்கள் பலப்படுவதை காட்டிலும் உம்முடைய கைகள் பலப்படுவதை காட்டிலும் இந்த நாட்களில் கர்த்தர் இந்த சபையின் முழங்கால்களை பலப்படுத்தி அபிஷேகம் பண்ணவிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் மேலும் கர்த்தர் விசேஷித்த ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா. கொரியா தேசத்தில் வருகிற ஒரு எழுப்புதலுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மலையில் நிறைய குழி தோண்டி வச்சிருப்பாங்க, குகை மாதிரி. அந்த குகையில் போயிட்டு உக்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கு அட்வான்ஸாக புக் பண்ணுமா. நூற்றுக்கணக்கான குகைகள் இருக்கான். ஆனால் அட்வான்ஸாக புக் பண்ணிட்டு போய் அந்த குகைகளில் பார்த்துட்டு வந்தவங்க சொல்லுவாங்க, அது குகை எப்பொழுதுமே அந்த தரை என்னவா இருக்குமா, ஈரமாக இருக்குமா. ஏன்னா ஜனங்கள் அந்த தேசத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்க கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த நாட்களில் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் அதே மாதிரி ஒரு பாரத்தை கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றுவாராக. ஜெப ஆவியை உங்கள் மேலே ஊற்றுவாராக. நீங்கள் ஜெபிக்கிற நாட்களிலே கர்த்தர் உங்களுடைய தேசத்தை அசைக்கும்படியான ஒரு வல்லமை இங்கிருந்து புறப்பட போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக பாருங்க, இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, ஸ்டில் they were all praying. அவர்கள் தொடர்ந்து ஊக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணுறாங்க. பேதுரு கதவை தட்டுறாரு. ஆமேன். கீப் ப்ரேயிங். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க. எந்த காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ணுறியோ சபையாக கூட சேர்ந்து ஜெபம் பண்ண பழகு. உன்னுடைய தனிப்பட்ட ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம், உன்னுடைய குடும்ப ஜெபங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு நாளும் சபை ஜெபத்தை நீ மிஸ் பண்ணிடாத. அங்குதான் இரும்பு தாழ்பால்கள் உடைத்தெடுக்கப்படுகிற ஒரு இடமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்குதான் கட்டுகள் அறுக்கப்படுகிற ஒரு இடமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கே இருந்து தான் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் வாசிக்கிறோம் இங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க, இது ஒரு சபை, இது ஒரு சபை நாள் விழா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? எப்பெல்லாம் சபையில் ஜெபிக்க கூப்பிடுறாரோ பாஸ்டர், அப்பெல்லாம் நான் வருவேன். ஒரு தீர்மானம். அல்லேலூயா. லீவ் போட்டாச்சு வாங்க, அர்ப்பணித்து வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த வருடத்தில் வருகிற வருடத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், ஜெபத்தினாலே இந்த சபை ஒரு பெரிய எழுப்புதலை காணப்போகிறது. நீங்கள் ஒரு பெரிய எழுப்புதலை காணப்போகிறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். மேரி டியூடர், இங்கிலாந்துடைய ராணி, பெரிய படைபலம் இருக்கிறவங்க. அவங்க எந்த இராணுவத்துக்கும் அவங்க அஞ்ச மாட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் எந்த இராணுவத்துக்கும் அஞ்ச மாட்டேன், ஆனால் ஒரே ஒருத்தருக்கு தான் நான் அஞ்சுவேன், பயப்படுவேன். யார் என்று சொன்னால் ஜான் நாக்ஸுடைய முழங்கால்களுக்கு. அவன் முழங்கால் படிட்டு ஜெபிப்பானால் எந்த இராணுவமும் அவனை எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லி ஜான் நாக்ஸுடைய முழங்கால்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தின தேவன் இந்த நாளிலே நம்முடைய முழங்கால்களை பலப்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே சபை ஜெபிக்க ஜெபிக்க எப்படி காரியம் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. டெல்லியில் இங்கேருந்து வந்தவங்க ஒரு என்ஜினியர் இருக்கிறாரு. அவங்க குடும்பம் ரட்சிக்கப்படல, அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்குது. அப்போது அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய பாரம், அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேணும் அப்படின்ட்டு. ஒரு காலத்தில் எனக்கு எந்த மாதிரி பாரம் இருந்துச்சோ அதே மாதிரி தான். அன்றைக்கு ஜெபித்த ஜெபங்கள் இன்றைக்கு 3 ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார் எங்கள் குடும்பத்தில். அந்த அம்மா, பாஸ்டர்
சபையில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். எதுக்குமா? எங்கள் அப்பாவுக்கு கிட்னி ப்ராப்ளம். அவருக்கு யூரின் வர மாட்டேங்குது. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அந்த டியூபெல்லாம் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அந்த வில்லேஜில் டாக்டர் 3 நாளைக்கு ஒரு டைம் தான் வருவாராம். இவரால் வலி தாங்க முடியல, பயங்கர வேதனைப்படுறார். பாஸ்டர், என்ன நீங்கள் ஒரு ஜெபம் வைங்க இதுக்காக அப்படின்னு சொல்லி சபையாரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணோங்க. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். அவருக்கு வேதனை தாங்க முடியல. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களுடைய பிரச்சனை, யூரின் வெளில வர ஆரம்பிச்சிச்சு. டியூப் தன்னாடி விழுந்தது. அவர் எழுந்து நின்று அவர் சொல்கிறாரு அந்த சாட்சியில், அவரே ஸ்கூட்டர் ஓட்டிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன செய்கிறவராம்? கடா வெட்டுறவராம். அவர் முதல்ல ஆண்டவர் அந்த இதை மாற்றினார். அவர் அதோடு கூட அந்த கடா வெட்டுறதை நிறுத்திட்டு உயிர்த்தெழுந்த இயேசு, நமக்காக பலியான இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அவங்க அம்மா சட்டியை தூக்கிட்டு அங்கங்கே போகுமா, நெருப்பு சட்டியெல்லாம் தூக்கிட்டு ஆடுமா. கொஞ்ச காலத்தில் அந்த அம்மாவுடைய ரட்சிப்பின் சத்தத்தை நாங்கள் கேட்க கர்த்தர் உதவி செய்தார். ஏன் சொல்ல வர அப்படின்னா, ஒருவேளை அவங்க இங்கே இருக்கலாம், நாங்கள் எங்கேயோ உட்காந்து டெல்லியில் ஜெபம் பண்ணுறோம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். நீ எங்கெல்லாம் போக முடியாதோ அங்கெல்லாம் உன் ஜெபம் போகும். அல்லேலூயா. எங்கெல்லாம் உன்னுடைய காரியங்கள் செயல்படுத்த முடியாதோ அங்கெல்லாம் ஜெபம் செயல்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளை குறித்து நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். வருகிற ஆண்டில் உம்முடைய பிள்ளைகள் ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறாங்க. அநேக வாலிபர்களை இந்த சபை ஒரு பெரிய சேனையாக பார்க்க போகிறது. அல்லேலூயா. பெரிய சேனையாக கர்த்தர் பார்க்க போகிறது. கர்த்தர் அதை செய்வார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோல்டன் விக்ரமரத்ன பயங்கர பிரச்சனை உள்ள ஒரு வாலிபன், போராட்டம் பண்ணுகிறவன். எப்போ பார்த்தாலும் சண்டை. விதவை தாய் உட்காந்து அழுவாங்களாம் வீட்டில். இந்த மனுஷன் அவன் வீட்டுக்கு வரானா அவ்வளோ பயப்படுவாங்களாம். ஐயோ வரானே, அவ்வளோ பிரச்சனையோடு, இன்னைக்கு போலீஸ் வருமா அப்படின்ற அளவுக்கு. ஆனாலும் அந்த அம்மா 4-5 சபை விசுவாசிகளோடு கூட மகனுக்கு போராடி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணுற நாட்களில் உடனடியாக பதில் வரல, மாதங்கள் கடந்தது. ஆனாலும் அந்த குரூப்பில் இருக்கிற ஜெப குறிப்பு மாறவும் இல்லை, அந்த குரூப்பும் மாறல. உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அவன் கதவை திறக்கும்போது கண்ணீரோடு கூட கதவை திறந்து, அம்மா என்னை மன்னி, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், வழியிலே நான் ஒருவரை சந்தித்தேன், அவர் எனக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தினார் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த மனுஷன் ஸ்ரீலங்காவிலே இருக்கிற பெரிய சபையுடைய போதகர், ஸ்ரீலங்காவில் இருக்கிற மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் ஒரு மனிதன் அவர் தான். கர்த்தர் அப்படிப்பட்ட வாலிபர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். உங்களுடைய முழங்கால்களினால இந்த சபை, இந்த நாகர்கோயில் ஒரு பெரிய எழுப்புதலை காணும் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். There will be a knock at your door. உங்களுடைய கதவுகள் தட்டப்படும். அப்போ நீ திறக்க போகும்போது உன்னுடைய பிள்ளையை நீ பார்ப்ப, ரட்சிப்பை நீ பார்ப்ப, உன்னுடைய ஜெபத்தினுடைய பதிலை நீ அந்த இடத்துல பார்ப்ப. விட்டுறாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பதில் கதவை தட்டும் வரையில நீ விட்டுறாதீங்க. அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இந்த காலை வேளையில் ஆவியானவர் உனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தர விரும்புகிறாரு. வெறும் அந்நிய பாஷை மாத்திரமல்ல, வரங்கள் மாத்திரம் இல்லை. போதகருக்கு இவ்வளவு நாள் உனக்கு சுகத்தை கொடுக்கிற வரம் இருந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த வருகிற நாட்களில் ஒரு இம்பார்ட்டேஷன் வரப்போகுது. அவர் உன்ட்டு ஜெபம் பண்ணும்போது நீ அநேகரை சுகமாக்குகிறவர்களாய் மாற்றக்கூடிய வல்லமை, அபிஷேகத்தை, வரங்களை தரப்போகிறாரு. இங்கிருந்து அநேக தீர்க்கதரிசிகள் எழும்ப கர்த்தர் போதகரை உபயோகப்படுத்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து.
கரங்களை தட்டி மகிமைப்படுத்து. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜெப ஆவி வேணும் ஆண்டவரே. எனக்கு ஒரு ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. என்னுடைய முழங்கால்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை நான் வந்திருக்கிறேன். ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். வருகிற ஆண்டில் எந்த ஜெப கூட்டத்தையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். எந்த ஜெப கூட்டத்தையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். இந்த சபை ஜெபத்தின் ஆவியினால வல்லமினால நிரப்பப்படுகிற ஒரு சபையாய் கர்த்தர் மறுரூபமாக்க போகிறார். அல்லேலூயா. உன்னுடைய ஜெபத்தினால கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஜெபத்தினால அநேகர் வழி நடத்தப்படுவார்கள். ஜெபத்தினால இரும்பு தாழ்பால்கள் உடைத்திருக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தறிய வார்வையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தறிய வார்வையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். நம்மை ஜெபிப்பதற்காக, துதிப்பதற்காக, ஆராதனை செய்வதற்காய் நமக்குள் சிலதை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு விதைச்சு போட்டிருக்கிறார். வருகிற ஆண்டிலே ஆத்தும பாரம் கொண்ட சபையாகிய என் ஜனமாகிய நீ உன் முழங்காலை ஊன்றி என் சமூகத்திலே கர்த்தராகிய தேவன் எனக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் இல்லதென்றும் தேசத்தை குறித்த பாரத்தோடும் ஜெபிப்பதற்கென்று, கண்ணீர் சிந்தி அழுவதற்கென்று சபையை கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். இன்றைக்கே தேவனுடைய வார்த்தையும் வல்லமையும் நமக்குள் போடப்பட்டிருக்கிறது. நல்ல கைகளை தட்டி இருதயமான கர்த்தரை துதியுங்கள். எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தறிய வார்வையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தறிய வார்வையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். கைகளை தட்டி கடைசி வரை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோம், அன்பினால் இன்று அலங்கரியோம். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோம், அன்பினால் இன்று அலங்கரியோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. பலன் இல்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லுவோம். பலன் இல்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோம், அன்பினால் இன்று அலங்கரியோம். Thank you Lord. ஆவியான உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. உம்முடைய அபிஷேகம் வெளிப்படுவதாக. அடியோரை நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்லவோ.
கிருபை. விழித்து ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். இதை நினைத்து கலங்காமல் துதிக்கணும், இதை நினைத்து கலங்காமல் துதிக்கணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, 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 கிருபை. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நல்ல துதிங்க, பரிசுத்த வாய்களை திறந்து ஆவியால கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்கள். என்னையும் ஜெப ஆவியான நிரப்புகாண்டவரே, ஜெபிப்பதற்கான தீர்மானம் என் இதயங்களில் வரட்டும் என்று சொல்லுங்கள். ரிபா கனமா ஷத்தரபா ரிபா லகத்துனிக்க மசிக்கரானானி அந்தரபோ. கட்டுப்படுத்தாத தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யும்படி விட்டுக் கொடுங்கள். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. இப்பொழுதே வல்லமை கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் கடைசி வரை எல்லார் மேலும் ஒவ்வொருவரையும் எல்லார் மேலும் நிரப்புவதாக. நிரப்பட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஜீசஸ். இப்பொழுதே Oh, thank you Lord. கட்டுகள் உடைக்கப்பட உடைக்கப்படுவதாக. எழுந்து கர்த்தருக்காய் ஜொலிக்க ஹalleluya. சமயத்தில் ஒரு மனதோடு நோக்கி பார்க்க ஆமென். ஜெபிக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்குள் போடுவீராக. ஊற்றுவீராக. நிரப்புங்கப்பா, இன்னும் அதிகமா, நிரப்புங்கப்பா. இன்னும் அதிகமா. இப்பொழுதே Thank you Lord. இப்பொழுதே Hallelujah. வல்லமையினால் வல்லமையால் ஒவ்வொருவரையும் எல்லாரையும் நிரப்புங்க சுவாமி. இப்பொழுதே நிரப்புவீராக. நல்ல கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி Thank you Lord. 5 நிமிடம் அந்நிய பாஷையில Hallelujah. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Hallelujah. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் Oh, thank you. தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். ஓ ரபக்கனபோ ஷத்தரபா ரிபலகதுனிக்கமா சியந்தரகனபோ Jesus. ரிபக்கனமா ஷத்தரரபா Hallelujah. ரியந்துனக்கமோ ஷிக்கரபோ Hallelujah. ரிபலகதுனிக்கமா சியந்தரரபா. Jesus. இயேசுவின் நாமத்தில் நாமத்திலே. உம்முடைய அபிஷேக வல்லமாய் Hallelujah. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், நிரப்பட்டும் ஆண்டவரே. நிரப்பட்டும். இன்னும் அதிகமா. இப்பொழுது Jesus. புது கிருபை, Hallelujah. புது வல்லமை, ஆமென். புதிய அபிஷேகம் ஊற்றுவீராக. பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. இன்னும் அதிகமா. நிரப்புங்கப்பா, Thank you Lord. நிரப்புங்கப்பா. நிரப்பிடும். ரிபகத்துனக்கமா சியந்தரபோ. Hallelujah. ஹல்லேலூயா. Thank you Lord. வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவரையும் Hallelujah. வல்லமையால் நிரப்போம். நிரப்புங்க ஆண்டவரே. சபையார் ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது Hallelujah. தானாய் வாசல்கள் திறந்ததே. ஆமென். அடைக்கப்பட்ட வாசல்கள் ஆமென். திறப்பதாக, இயேசுவின் நாமத்தில். திறப்பதாக. இயேசுவின் கையை நாமத்தில். தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ Hallelujah. விசுவாசித்தால் ஆமென். தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்பொழுதே அதை காண்பாய். விசுவாசிக்கிற சபை ஆமென். நிச்சயமாய் Hallelujah. 2026 Thank you Lord. திறக்கப்பட்ட வாசலை Hallelujah. கர்த்தர் நமக்கு தருவார். நன்றி. நம் குடும்பங்களுக்கு தருவார். Receive now. நம் சபைக்காண்டவர் தருவார். நன்றி ஆண்டவரே. கர்த்தரே அதை செய்கிறார். ஆமென். தேவனுடைய வல்லமை விளங்குகிறது. இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை நிரம்புகிறது. இன்னும் நிரப்பும். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இன்னும் அதிகமா. பெற்றுக்கொள்ளுங்கள், Receive now. பெற்றுக்கொள்ளுங்கள், Receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Receive now. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், நாமத்திலே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாமத்திலே. இப்பொழுதே அப்பா ஒவ்வொருவரையும் எல்லாரையும் வல்லமையால் நிரப்பும். வல்லமையால் நிரப்புங்க. ஹல்லேலூயா, Jesus. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. கிருபை, Hallelujah. கிருபை, ஊற்றப்படுவதாக. கிருபை. இறங்குவதாக. ரிபகனமா ஷத்தரபோ. Jesus. ரிபலகத்துனிக்கமா சியந்தரபா. Hallelujah. ரிபலகத்துனிக்கரபா. Oh, thank you Lord. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில். பிரசன்னம் இறங்குவதாக, ஆமென். வல்லமை வெளிப்படுவதாக. வெளிப்படட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் Jesus. வல்லமாய். Hallelujah. ஓ ஹalleluya. தேவ கிருபை, கர்த்தருடைய மகிமை நிறைவாய் இறங்குவதாக. சுவாமி, எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களை நடத்துகிறவரே, உம்முடைய பிரசன்னத்தினால, உம்முடைய மகிமையினாலே எங்களை மூடுவீராக. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சபையார் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு சக்தி உண்டாயிருந்ததல்லவா? கட்டுகளிலும் காவல்களிலும் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு
ஊடுருவி செல்கிற ஒரே சக்தி பிரார்த்தனை அல்லவா? இன்றைக்கும் எங்களை ஜெப வீரர்களாய், ஜெப வீராங்கனைகளாய் நீர் எழுப்புவீராங்க சுவாமி. இந்த ஆண்டுல நீர் வைத்திருக்கிற சில நாட்கள் மட்டும் எங்களுக்கு இருக்கிறது. இந்த ஆண்டிலும் மிச்சம் மீதி ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நாட்களும் ஜெபத்தோடு, ஸ்தோத்திரத்தோடு, நன்றி அறிதலோடு உம்மை மகிமைப்படுத்தி புதிய ஆண்டிலே ஒரு ஜெப மகிமையோடு கூட நீர் கொடுக்கிற உன்னத மகிமையோடு பிரவேசிக்கும்படி எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு தீர்மானம் செஞ்சுட்டு போறோம். இன்றையிலிருந்து தேவ சமூகத்தில் முழங்கால் மடக்கி ஜெபிக்க வேண்டும். தனிப்பட்ட ஜெபத்தை விடக்கூடாது, குடும்ப பிரார்த்தனை விடக்கூடாது. சபை கூடி வந்து ஜெபிக்கிற ஜெபம் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். அந்த பிரார்த்தனை எதையும் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தது அல்லவா? விசுவாசிக்கிறோம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனால் எல்லாம் ஆகும். இரண்டு கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தே, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா, ஓ கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, உமக்காய் வாழு வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழு வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, எனக்காய் வாழும் வைராக்கியம் என்றோ மறைந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறைந்ததையா, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, சொல்லுங்கள், அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம்
அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீர அர்ப்பணித்தே. வல்லவரே உம்மை நான் ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை நான் ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. காண்பவரை நான் ஆராதிப்பேன், என்னை காப்பவரை நான் ஆராதிப்பேன். சொல்லுங்க. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். நீர் மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி எனக்கு, நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி இயேசுவே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நானும் வைத்தோதிப்பேன், என் உயிரே நானும் வைத்தோதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, 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 உயிரான 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 இயேசு. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிச்சுதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிச்சுதையா. உம் நாமம் துதிக்கையிலே யெசையா, சொல்லுங்க. மன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே யெசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நானும் வைத்துதிப்பேன், என் உயிரே நானும் வைத்துதிப்பேன். என் உயிரான உயிரான ஓரி அந்தரவோ சிக்கரவோ, உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, உயிரோடு கலந்தி உயிரே நானும் வைத்துதிப்பேன்,
நீரே நான் உம்மை துதிப்பேன். நீங்கள் விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். பிரார்த்தனை சாத்தானை வெல்லுகிற ஒரு தாரக மந்திரம் இல்லையா? பிரார்த்தனை விட்டு விடாதிருங்கள். கர்த்தரோடு வைத்திருக்கிற ஒரு நல்லுறவு இல்லையா? பிரார்த்தனையில் தவறினால் நீங்கள் ஜெயமதை மறந்து விடுவீர்கள், ஜெயமதை பாராதிருப்பீர்கள். பிரார்த்தனை செய். தெய்வத்தோடு பேசுகிற உன்னத அனுபவம், சபை தெய்வத்தோடு பேசுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது கட்டுகள் உடை, தானாய் வாசல்கள் திறக்கும். நீ எழுந்திருப்பாய். உன்னை தேடி காத்துக் கொண்டிருக்கிற தகப்பன் தன் நெஞ்சத்தோடு உன்னை சேர்த்துக் கொள்வார். அன்புக்கும் பாசத்துக்கும் பரிவுக்கும் நேசத்துக்கும் தேடிக்கொண்டிருக்கிற உனக்கு அவரே தஞ்சமாவா, அடைக்கலமாவா, எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருப்பார். சகலத்தையும் பார்த்துக் கொள்ளுவார். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். இந்த நம்பிக்கைய இதயத்தில் வச்சிட்டு ஜெபிப்பாண்டவரே, இனிமே காலம் செல்லாது இல்லையா? நாட்கள் இனிமே இல்லை இல்லையா? இனிமே இந்த உலகத்துல ஊதாரித்தனமா வாழ முடியுமா? சிற்றின்பங்களிலே சிக்கி தவிக்க முடியுமா? கண் போன போக்கில, மனம் போன போக்கில வாழ முடியுமா? முடியாது இல்லையா? காலம் நிறைவேறிட்டு தேவராஜ்யம் சமீபமாயிற்று. ஆகவே தெய்வத்தோடு சமயத்தை செலவழிக்கணும். இயேசு வருகிற பொழுது அவர் வருகையிலே நானும் பங்காளியா இருக்கணும் அப்படின்னு நீ சொல்ல வேண்டாமா? மனுஷனோட பேசுறத விட்டுட்டு தெய்வத்தோட நீ பேச வேண்டாமா? மனுஷனோட சமயத்தை செலவிடுறதை விட்டுட்டு தெய்வத்தோட சமயத்தை செலவிட வேண்டாமா? உலகத்தில் இருக்கிற பலதையும் வாசித்து மகிழ்ச்சி படுகிற பொழுது வேத வசனத்தை வாசிக்கவும் நேசிக்கவும் யோசிக்கவும் செய்ய வேண்டாமா? இதை ரசிக்க ருசிக்க வேண்டாமா? இனிமே ஒரு காலம் நமக்கு இல்ல. காலம் கடைசி நாட்கள் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையான காலத்துல தேவனுக்காக வாழணும். கர்த்தருக்காக என்ன தரணும், ஆண்டவருக்காக நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்று ஆத்துமத்தோட பேசு, ஆத்துமத்தோட சொல்லு 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 சொல்லு. இந்த சபை நாளில் செய்ய வேண்டிய தீர்மானம் அதுதான். ஆத்துமத்தோட செய்ய வேண்டிய தீர்மானம் அதுதான். ஆண்டவரே, நீர் எனக்கு வச்சிருக்கிற வெற்றி, எனக்கு வைத்திருக்கிற சுதந்திரம், எனக்கு வைத்திருக்கிற விடுதலை, எனக்கு தரப்போகிற மகிமை தானாய் வாசல்கள் திறக்கும் திறக்கும் திறக்கும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிற கர்த்தர் உனக்கு சொல்லுகிறதாவது, திறந்த வாசலை உனக்கு அவன் வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். 2026 வாசல்கள் திறக்கும் 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 திறக்கும். நம்புறீங்களா? ஜெபிக்கணும் அப்படின்ற தீர்மானத்துக்கு வாங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க, துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜெப ஆவியை விட்டுட்டீங்கல்ல, ஒரு தீர்மானத்தோட இன்றைக்கு ஜெபிக்க துவங்குங்க. வாழ்க்கை மாறும், சரித்திரம் மாறும், சூழ்நிலை மாறும், சகலத்தையும் கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் வந்திருந்தால் உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தில் இயேசு உங்களுக்கு சுகம் தருகிறார். அவருடைய தழும்புகளால் அற்புத சுகம் உங்க சரீரத்தில் கட்டி கரைந்து போகிறது. டாக்டர்ஸால சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் மாத்தி, அந்த ரிப்போர்ட்டை கர்த்தர் மாத்தி, இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஒரு சரீரத்தில் விடுதலை, ஒரு சரீரத்தில் அற்புதம்,
கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். இனிமே நீ மருத்துவ செலவு செய்ய வேணாம். இயேசுவ ரத்தம் தான் உனக்கு மருந்து. இன்றிலிருந்து இயேசுவ ரத்தமே அருமருந்தா திருமருந்தா இருக்கும். நீ சுகமாவாய். வேலை இல்லையா? வேலை ஆண்டவர் தருவார். திருமணம் ஆகலையா? ஆண்டவர் திருமண வாழ்வு தருவார். திருமணம் முடிஞ்சு குழந்தை செல்வம் இல்லையா? அற்புத ஆண்டவர் செய்வார். நன்மைகளை ஆசீர்வாதங்களை கேட்டு கிடைக்கலையா? கர்த்தர் அற்புதத்தை செய்வார். சொந்த வீடு இல்லையா? வீடு ஆண்டவர் தருவார். நல்ல வாகனம் இல்லையா? கர்த்தர் உனக்கு கொடுப்பார். தெய்வத்தால முடியும். ஆனா நீ ஒண்ணு செய்ய, அப்பா பாதத்துல பணிஞ்சிடுறேன்னு சொல்லு. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, செல்ல தகப்பனே, எங்கள் அவசியங்கள் எல்லாம் அப்படியே மனதார 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 உங்க பாதத்துல கொட்டி வச்சிட்டோம். நாங்க ஜெபிக்கணும், உங்களோட பேசணும், உங்க பாதத்துல இருக்கணும், உங்க பாதத்தை பிடிச்சுக்கணும். அப்பதான் கட்டுகளை உடைச்சி உன்னை எழுந்திருக்க பண்ணி உன்னை விசாலமான இடத்துக்கு கொண்டு போவேன். உன்னை மகிமையா மாட்சிமையா மாற்றுவேன். உன்னை தேடிக்கிட்டு இருக்கிற உனக்காக அன்ப பாசம் கொடுப்பேன்னு சொல்லி எங்களோட பேசுனீங்க. உங்க வார்த்தைக்கு எங்க இருதயங்களை திறந்து தந்திருக்கிறோம் சுவாமி. பெரிய காரியங்களை செய்யும், ஆச்சரியமானவைகளை எங்களுக்காய் நடப்பிக்க வேண்டும். தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். கர்த்தருடைய காருண்யமும் கிருபையும் எங்களை நடத்துவதாக. இந்த 2025ஆம் ஆண்டு சபை நாளிலே கர்த்தர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருந்து கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். ஆண்டவரே, எங்க மத்தியில தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு அனுப்பிய உம்முடைய பிரதிநிதிக்காய் ஸ்தோத்திரம். தேவ மனுஷனை ஆண்டவர் இன்னமும் கிருபையால் நிரப்பி அபிஷேகத்தால் நிரப்பி ஆண்டவர் இன்றைக்கும் அர்ப்பணம் செஞ்சு உருவாக்கப்படுவதற்கென்று தங்களை அர்ப்பணித்திருக்கிற பல கர்த்தருடைய பிள்ளைகளை உருவாக்கி கொண்டு தேவனுக்காய் எழுந்து நிற்கிற உத்தமனாய் பிரகாசிக்க தேவன் கிருபைதான். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த சபை நாளில் இங்கு வந்திருக்கிறதான சிறு பிள்ளைகள் இருந்து முதியோர் வரை அத்தனை பேரை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்துக்காக கொடுத்தவர்கள், செபித்தவர்கள், உழைத்தவர்கள், ஒரு சிறிய பேப்பர் துண்டை எடுத்து அந்த பக்கம் போட்டவங்களா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஊழியங்களா இருந்தாலும் சரி, பெரிய ஊழியங்களா இருந்தாலும் சரி, கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் செஞ்ச அத்தனை பேரை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருங்க. நன்மைகளால் நிரப்புங்க சுவாமி. எங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அன்பின் விருந்துக்கா ஸ்தோத்திரம். ஆசீர்வதிச்சு தாங்க. நாங்க அத்தனை பேரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரே வீட்டு பிள்ளைகள் என்ற உணர்வோடு கூட ஸ்தோத்திரத்தோடு புறப்படுகிறோம். எங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையா இது மாறுவதாக செல்ல கரங்களில் தருகிறோம். ஆளுகை செய்து நடத்தும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிகிறோம், கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹalleluya 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 மகிமாய். 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 ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya நல்ல கையா சச்சே. ஹalleluya 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 மகிமாய். ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும்
பாதுகாவலும் வழிநடத்துதலும் நாம் ஜெபித்த எல்லா காரியங்களோடும் கேட்ட கர்த்தருடைய வார்த்தை நமது தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, திருச்சபை வாழ்க்கை, தேவன் தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள், தரப்போகின்ற உயர்நிலை ஆசீர்வாதங்கள் அனைத்தோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. சபை சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த. ஆமென், ஆமென், ஆமென். ஜெயம் தந்த தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இரண்டு கரங்களை உயர்த்தி கம்பீரமாய் அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே உட்காருங்கள்.